சுப்பிரமணியனை பார்க்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள். அரோகரா என்று ஒலித்த ஒற்றை மந்திரம். அலமோதிய பக்தர் கூட்டத்தினால் முருகனை அதிகாலையில் பார்க்க சிறப்பு ஏற்பாடு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடா அமைஞ்ச திருச்செந்தூருக்கு தனி பவர் இருக்குன்னு பக்தர்கள் சமீப நாட்கள்ல அதிகமா படையெடுத்து போய் சாமியை பார்க்கறாங்க. கடல் கரையோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயம்ன்றதுனால பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. முக்கியமா இந்த கோடை கால விடுமுறை நாட்களை முன்னிட்டு நிறைய பக்தர்களுடைய எண்ணிக்கை வீக்கெண்ட் டைம்ல இன்னும் அதிகமாவே இருக்கு. ஸோ லீவ் டைம்ல பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதுவும் சண்டேல இன்னும் கூட்ட பீக்ல இருக்கு. கோவில் நடைய காலையில 4 மணிக்கே திறக்க முடிவு பண்ணிருக்காங்க. 4:30 மணிக்கு சாமியை பார்க்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரதனை தரிசனமும் கிடைக்கும். 6 மணி போல உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறுதான். இப்படி பல்வேறு சிறப்புகள் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோயில்ல அதிகாலையிலேயே இவ்வளவு சிறப்பு இருக்குன்றதுனால விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறதுக்காக ஞாலி கிணறுல குளிச்சுட்டு கடல்ல நீராடிட்டு சுப்பிரமணியனை பார்க்கணுன்றதுக்காக நீண்ட வரிசையில காத்திருக்காங்க. 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்ல பொது தரிசனத்துல வந்தாலும் சரி, கூட்டம் அலமோத ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட சுமார் 5 மணி நேரம் காத்து இருந்துதான் சுப்பிரமணிய சுவாமியை பார்க்கவே முடியுதான். முருகனுடைய பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில திருச்செந்தூர்ல இப்போ திருவிழா போல காட்சி அளிக்குது. இந்த தகவலை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை தினேஷாகி என் கூட கமெண்ட் தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.